டாட்டா டாட்டா என்னதான் அதுவும் வந்து கிடக்குதா கைஸ்? டார்ச் ஒரு வகையை கடிச்சிச்சு கைஸ். ஐயோ ஆமாம் ஆமாம். சரி ஓகே, டார்ச் கடிச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நாங்கள் உள்ளே இருக்கா ஃபஸ்ட்டு. கைஸ் ஒரு டார்ச் வச்சுனால கொஞ்சம் பில்டிங்ஸ் தான் இருக்குது. அடுத்தது வந்து ரிச்சுவல்லாம் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுதான் எல்லாருமே சேமாக தான் இருக்குது. உன்னதா உன்னதா என்ன பண்ணுறீங்க? ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிப்போம். ரைட் சைடில் யூஸ் பண்ண வேணாம். ஒன்று ரெண்டு மூணு பில்டிங். நம்ம 2 பில்டிங்கில் இருக்கும். அடிக்காதீங்க உங்களதா. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ தெரியுதா? நிலா வெளிச்சத்தில் இப்போ கிளியராக தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய பில்டிங்ட்டு. இன்னும் சரி ஓகே வாங்க போகலாம். சவுண்ட்ஸ் மட்டும் எப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. சார்ஜர் பெரிய யூஸ் பண்ணலாம். ரிச்சுவல் பண்ணிலாம் கொண்டா. புரியல. கீழே கயிறு தொங்கிட்டு இருந்துச்சுல, ஆமாம், அந்த இடத்துல போயிட்டு ரிச்சுவல் பண்ணலாமா? அங்கேயா? ஆமாம், ஏன்னா அங்கே தான் கர்நாடிக் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே. சொன்ன அந்த ரிச்சுவல். ஸோ நாங்கள் இதை தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து உண்மையாக பொய்யான்றதுலாம் எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன கான்செப்ட்னால், இது வந்து பேய் இருக்கா இல்லையான்றதை விட இங்கே அப்நார்மலாக ஏதாச்சும் நடக்குதா, வேறு எதனால் நடக்குதா அப்படின்றத பற்றி இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 50% நம்புறவங்க இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்புவாங்கன்றது எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை முடிச்சு இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து நான் இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்லலாம். அதுமாதிரி நமக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வந்து கிளம்பி தான் ஆகணும். ஆல்ரெடி இந்த ஒரு டார்ச் கிடச்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி
ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னன்றதை பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்கன்னா உங்களால் எங்ககிட்ட வந்து எங்ககிட்ட நிற்க முடியுமா? உங்களால் உங்களுக்காக பிடிச்ச பொருளாக வச்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட வந்து தாராளமாக பேசலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். உங்களுக்கு கரீனா ரொம்ப பிடிக்கும், நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வாசனைக்காக கண்டிப்பாக நீங்கள் தேடி என்னை தேடி கண்டிப்பாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, நல்லா கிளியராக தெரியுது. ஆனால் முன்னாடி வர மாட்டீங்க. என்ன ஏன் தான் அதுக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கு தைரியம் இல்லை எனக்கு தெரியல. தைரியம் தான் எனக்கு முன்னாடி வாங்க. இல்லை நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு சவுண்டாச்சு ரிட்ரை பண்ணுங்க. அதுவும் இந்த ரூமில் மட்டும். உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நான் உங்களுக்கு கொடுத்துட மாட்டேன். ஸோ நீங்கள் நம்பி வரலாம், எங்ககிட்ட வந்து நம்பி பேசலாம். எங்கள் முன்னாடி வாங்க ஃபஸ்ட்டு, பின்னாடி ஓடி ஒளிய வேணாம். நான் உங்களை 4-5 தடவை பார்த்துட்டேன். ஸோ உங்களை கண்ணால் நான் பார்த்துட்டேன் என்ட்ரன்ஸ்லேயே. நீங்கள் இங்கே இருந்தால் எங்களை பார்த்துட்ருக்கீங்க தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம். ஸோ எங்கள் முன்னாடி உங்களால் வந்து நிற்க முடியுமா? இல்லை ஏதாச்சும் சத்தத்தை எல்லாம் போட முடியுமா? நீங்கள் மட்டும் எத்தனை பேர் தான் இறந்துருக்கீங்க? நீங்கள் எங்கள் எதிரில் வரலாம். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பேச சொல்லி கிளியராக கேட்குது. பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் கேட்குது. ஓடியோ சவுண்டு கேட்குது. கேட்குதா? மேலே கேட்குறேன். நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கேட்குது. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, என்னால் உணர முடியுது. உங்களால் இந்த பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? அது லாக்லலாம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து தாராளமாக உள்ளே வரலாம். சரி, நான் உங்களுக்காக இங்கே சிக்கன் வச்சுட்டு போகிறேன். இங்கேருந்து நான் கிளம்புறேன். இங்கேருந்து நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை எதனாலும் தெரியல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டீங்க. கேமரா எதுவுமே இப்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது கூட சீரியஸாக தெரியல. ஆனால் கம்யூனிகேஷனுக்கு ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இடம்லாம் சரியில்லை.
இந்த ரிச்சுவல் நம்ம வந்து திரும்பி நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா பில்டிங்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ தான் இந்த பில்டிங்கில் அவ்வளோ பார்க்க தான் பெருசாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே கனெக்டடாக தான் இருக்குது. இந்த ரிச்சுவல் எதுவும் நான் முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இன்னொரு ரிச்சுவல் இருக்குது, பட் அது ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க அந்த கேண்டில் ஒரு ரூமாக பண்ணலாமா? ஓகே, இது இங்கே இருக்கட்டும், நம்ம ஒரு ரூமாக எடுத்து பண்ணிடலாம். ஓகேங்களா? எதனா எமர்ஜென்சி இருந்தால் கூப்பிடுங்க, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் எங்கள் ரூமில் தனியாக இருக்கேன். ஓகே மேடம், நான் பார்த்துறேன். ஸோ கைஸ், நான் அவரை வந்து தனியாக பக்கத்து ரூமுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு அந்த சைடுன்றது நான் உங்களுக்கு அதில் அந்த இது ஃபுட்டேஜில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து நான் தனியாக பேக்கிட்டு வந்து ஸோ அதான் இங்கே இருக்கிற ஸ்ப்ரெட் கிட்ட நான் வந்து கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ தனியாக இருந்தால் வச்சு என்ன தெரியும்ல, டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ரூமில் வந்து நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக என் பக்கத்தில் வந்து நிற்கலாம். நான் இந்த வெறும் கேண்டில் லைட் மூலிமா மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ரிச்சுவல் தான் நான் உங்களுக்காக நான் தேடி வந்து நான் உங்களுக்காக நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் தான் இதை நான் வந்து சீரியஸ்லி நான் வந்து பண்ணுறேன். ஸோ என் பக்கத்தில் உங்களால் வர முடியுமா? கைஸ், இந்த ரூமில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ ப்ரோ வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் கம்யூனிகேஷன் நான் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச மாதிரி இல்லை. இந்த ரிச்சுவல் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்ச மாதிரி இல்லை. ஸோ சின்ன சின்ன சவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. பட் இந்த இடத்துல எதனா இருக்கா, இந்த ஸ்பிரிட்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு சீரியஸ்லி ஒன்றுமே புரியலை. ஏன்னா என்னை சுற்றி மட்டும் ஏதோ ஓடிட்டுருக்கு, அது மட்டும் நல்லா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தைரியமே முன்னாடி வரலாம், நான் தைரியமாக தான் இருக்கேன். தாராளமே முன்னாடி வரலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பார்க்க வர மாட்டீங்க நீங்கள்? சுற்றி சுற்றி சவுண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கீங்க, நேரில் வர மாட்டீங்க நீங்கள். உங்களுக்காக நான் இந்த இடத்துல எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களை நான் பார்க்கறதுக்காக நான் அவளோட வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கறதுக்கு எங்கிட்ட வாங்க. கைஸ், யாரோ சட்டை இருக்குது கைஸ். வீட்டில் சட்டைலாம் இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூமு. இந்த இடத்துல தான் சில விஷயங்களை கேட்க போகிறேன். இருந்தாங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ப்ரோ கிட்ட தான் எனக்கு ரொம்ப சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்கான்றது தெரியல. ஆனால் இப்போ அவர் எந்த ரூமுக்கு போயிருக்காருன்னு நான் சீரியஸாக நான் பார்க்கல. நான் வெளியில் மட்டும் தான் நான் வந்து பார்த்தேன். அவர்கிட்ட தான் ரொம்ப சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. எனக்கு கேட்குதுங்க உங்களுக்கு? எனக்கு தூரத்தில் கைஸ் இங்கே வந்து என்ன நடந்துச்சு மொத்தம் இங்கே பேசுகிற சவுண்ட்ஸ் தான் கேட்குது. சுத்தமாக இங்கே இருக்கிற என்ன எதுவுமே ஃபஸ்ட்டு சீரியஸ்லி எனக்கு ஒன்றுமே புரியல. சவுண்ட்ஸ் கேட்குது, அதாவது இப்போ இங்கே ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா இல்லையான்றது ஃபஸ்ட்டு எனக்கு சீரியஸ்லி தெரியல. இவ்வளோ ரிச்சுவல் பண்ணியும் இந்த இடத்துல எதுவுமே நடக்கலைன்னா அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை தான் கைஸ்.
ஆனால் ஒரே ஒரு உருவம் மட்டும் நாங்கள் அங்கே மட்டும் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல ஃப்ளாஷ் இருந்துச்சுன்னா சீரியஸ்லி நாங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். ஒரு பாதி உருவம் மட்டும்தான் நாங்கள் எங்களால் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் பில்டிங்கில் நாங்கள் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ஆகும்போது நாங்கள் பார்த்தோம். அதேமாரி எல்லாமே டார்ச் லைட் இல்லாமல் தான் மட்டும்தான் கைஸ் போயிடுச்சு. லாஸ்ட் டைம் டார்ச் கட்சி என்ன கைஸ் பிரயோஜனம்? இந்த டைமில் வந்து சரி ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிச்சுவலும் முடிய போகுது கைஸ். ஆனால் இன்னும் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நடந்த மாதிரி தெரியல. ப்ரோ எங்கே இருக்கான்றதை பார்த்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறோம் கைஸ். நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா? நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான். நீங்கள் என்னை தம்பியாக நினைக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக நினைக்கலாம். நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த கேண்டிலை பிளெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல யாராச்சும் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாரி தான். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தால் இங்கே வரலாம். இங்கே வந்து என்கிட்ட பேசலாம். என்கிட்ட கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்கள் பின்னாடி தான் இருக்கேன். நான் ஃபுல் இருட்டில் இருக்கேன். நீங்கள் தாராளமாக என் பக்கத்தில் வரலாம். நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா? சவுண்டு கேட்குது கைஸ். யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? ப்ளீஸ் எங்கள் முன்னாடி வர முடியுமா? ரூத்தில் சவுண்டாக பாட்டான்றது எனக்கு தெரியல. பாட்டு சவுண்டு தான் நினைக்கிறேன். பாட்டு சவுண்டு தான் கேஸ் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல, அதே பக்கத்தில் இன்னொரு ஃப்ளாட்ஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அங்கே இந்திக்காரன் பசங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நம்மளுக்கு இது கோஸ்ட் வீடியோ எடுக்கிறேன்னா இல்லை ஃபன் வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கே சீரியஸ்லி தெரில. ப்ரோ போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது எனக்கு சீரியஸ்லி தெரில. ரொம்ப இந்த இடத்துல ஸ்வெட் ஆகுது கைஸ். பார்த்தாது ரொம்ப தாக இருக்குது. வரும்போது வாட்டர் கூட நாங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரல. காற்று இல்லாதனால ரொம்ப நேரம் பேசக்கூட முடியல. ரொம்ப மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வேறு. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ எங்கே இருக்கான்றதை மட்டும் பார்த்துட்டு இந்த ரிச்சில் வந்து நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன் கைஸ். ஓகேங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கேண்டிலை பிளிங்க் பண்ண வைங்க. நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன். நீங்கள் எதுவுமே பதில் கைஸ் உங்களுக்கு நான் பார்க்கல. பின்னாடி யாரோ வந்த மாதிரி இப்போ ஃபீலாக இருக்குது. ப்ரோ இந்த ரூமில் இருக்கார், ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். கைஸ் இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகுதா இல்லையா என்னன்றது தெரியல கைஸ். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு தெரியல. சொல்ல மாட்டீங்க. இந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையா? இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். உங்களுக்காக நான் இங்கே வந்தேன். நீங்கள் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நீங்கள் கொடுக்கல. ஸோ நான் இங்கே நான் கிளம்புறேன். இந்த ரிச்சுவல் எங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகலையா என்னன்றது சீரியஸ்லி தெரியல.
ஸோ எல்லா கேண்டில்ஸும் நான் அனுப்பிச்சிட்டு நான் போகிறேன். உங்களுக்கு பிடிச்சத சிக்கன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிக்கன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்றாதா எங்கே இருக்கீங்க? ஒன்றாதா எந்த ரூமில் இருக்கீங்க? வெளில வாங்க. பாத்ரூமில் இருக்கீங்களா? ரொம்ப நேரமாக கேட்டேன், என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிதா? ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல. சரி, ஓகே. இந்த வீடியோ என் பண்ணிடலாம். இதோட எனக்கும் இந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சா மாதிரி தெரியல குணதா. இப்போது அந்த கேண்டில் ஆனில் தான் இருக்கேன். கேண்டில் ஆனில் தான் இருக்கேன். கேண்டில் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணுறேன் குணதா. ஒரு நிமிஷம். சட்டை என்ன கேமரா ஃபோக்கஸ் பண்ணேன். அதான் ஒன்று அனுப்பிச்சிட்டு நல்லா அது நீங்கள் இருக்கீங்களா? எங்கள் முன்னாடி வரலாம். நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? இந்த கேண்டிலை பிளிங்க் பண்ண வைங்க. நீங்கள் தற்கூரியாக இருந்தால் இங்கே வர தேவையில்ல. நீங்கள் பேய் தற்கூரிங்களாக இருக்கீங்க. அந்த கேண்டிலை பிளிங்க் பண்ண வைக்க முடியுமா? நீங்கள் பேயே கிடையாது, பீசஸ் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. உன்னதான் இந்த இடத்துல எந்த ஸ்பிரிச்சுவல் உன்னதா. ஐயோ, டார்ச் லைட் கம்மியாக உன்னதான். நம்ம இங்கே சீக்கிரமாக வெளில போதாங்க, நம்ம சேஃபு. ஸோ அவங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டைம் ஆகுது. நாங்கள் கிளம்ப முடிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? போகலாம். என்டையும் மட்டும் பேசிட்டு போகிறாங்க உன்னதா. ஸோ கைஸ், நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டோம். எந்த ஒரு ரிச்சுவல்ஸும் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒன்றும் சீரியஸாக தெரியல. நாங்கள் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். டார்ச் லைட்டு ரொம்ப லேட்டாக கிடச்சாலும், பட் ஆனாலும் சீக்கிரம் எந்த அளவுக்கு லேட்டாக கிடச்சோ அந்த அளவுக்கு லேட்டாகவே போயிடுச்சு டார்ச் லைட்டு. ஸோ நாங்கள் இங்கேருந்து எப்படி நாங்கள் வெளில போகிறதுதான் தெரியல. ஸோ சவுண்டு இரும்பு சவுண்டு தான், ட்ரம் சவுண்டு. இப்போ நம்ம ஸோ இந்த இப்போ ரொம்ப நேரமாக ட்ரம் சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. நம்ம ரொம்ப நேரமாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச பிடிச்சதை கேட்ச் பண்ணோம். ஆனால் என்ன, இந்த இடத்துல அவ்வளோவும் இருக்கிற மாதிரியாக தெரியல. நம்ம முழு கேள்வியும் கேட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்மளால் கேள்வியும் கேட்க முடியல. ஏற்கனவே நாங்கள் ரொம்ப டைம் ஆகிடுச்சு வந்து. ரொம்ப நேரமாக நாங்கள் ஃபோனில் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபோனில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது எனக்கு. நாங்கள் அதேமாரி எங்ககிட்ட டார்ச் லைட்டு மிஸ் ஆனதுனால லேட்டாக கிடச்சிச்சு. அதேமாரி சீக்கிரமாக சார்ஜ் இறங்குது. என்னன்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச பிரிச்சுவலை பண்ணியிருக்கோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் வந்து அப்போ தான் எங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனல் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு மேலே வரணும்னா நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் என்ன நம்மளால் முடியும். ஸோ நம்ம ராஜா விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எண்டிங் தான்டா பேசுகிறேன். அப்புறம் இப்போ கைஸ், இந்த வீடியோ நாங்கள் வந்து இதோட என் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். இங்கே இதே சவுண்ட்ஸ் தான் கைஸ் மொத்தமே கேட்டுட்ருக்கு. வேறு இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் கோஸ்ட்டோ எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் அது பார்த்தது வரையும் அது ஒரு உருவம் தான். பட் ஆனால் அது கன்ஃபார்ம்டு. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் வரல. அது அப்போ வந்து எங்கள்கிட்ட சுத்தமாக டார்ச் லைட் இல்லை. நாங்கள் டார்ச் லைட் இல்லாதப்போ நாங்கள் ரிச்சுவல் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. என்னன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்கல அப்படின்னா கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். நாங்கள் திரும்பி கூட இந்த பில்டிங் நாங்கள் வர தயார் தான். ஸோ ஆனால் இந்த பில்டிங் நீங்கள் கேட்குறது வேஸ்ட் தான். ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. 2-3 இதுதான் பார்த்தோம். ஆனால் பட் அது எங்களோட ஷேடோவாக கூட இருக்கலாம், இல்லைனா அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பண்ண பை கைஸ்.